நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூவா லான்ச் ஆயிருக்கிற Volkswagen Taycanல 8 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் காரை நம்ம இன்னைக்கு டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை நமக்கு கொடுத்த மதுரையில் உள்ள கப்பலூர் ஷோரூமில் உள்ள ரமணி கார் ஷோரூமுக்கு நம்ம மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம். நம்ம அந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த நியூ டைகன் 2026 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலுமினேட்டட் லோகோ, கம்பெனியோட பிராண்ட் லோகோ வந்துடுது Volkswagen. அதே மாதிரி கனெக்டட் எல்இடி லைட்டு இந்த டாப் ஆஃப் த வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. இது பார்க்க ரொம்ப அழகாக ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிஆர்எல் ஹெட்லைட், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு, ஃபாக் லேம்பு, இண்டிகேட்டர் எல்லாமே இதே செட்டப்பில் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க இந்த நியூ டைகன் 2026 இதில். எனக்கு இந்த ரெண்டு கேரக்டர் இப்படி போகிறது எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கலரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 4221 mm வருது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2651 mm வருது. அதே மாதிரி நீங்கள் இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 188 mm வருது. இந்த வெஹிக்கிளில் Volkswagenலாம் அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள வெஹிக்கிள் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வித்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் 1760 mm வருது. இதுதான் ரியர் வியூவும் கூட. அதே மாதிரி உங்களுக்கு ஷாக் ஃபின் ஆண்டனா வந்துடுது, ரூஃப் ரெயில் வந்துடுது, சன்ரூஃபும் வருது. அது எந்த மாடல்லேருந்து வர்றது அதை நீங்கள் செக்மெண்ட் வைஸ் மாறும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெஹிக்கிளோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1612 mm வருது. அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் வந்து 1 லிட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் தான் வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். 17 inch அலாய் வீல் வருது. இப்போ நம்ம இன்ஜினை பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் 3 cylinder இன்ஜின் TSI. இது வந்து 115 PS பவரும் 178 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் உள்ளே பார்க்கலாம் இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். பட் டாப் ஆஃப் த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ளஷ் ஹேண்டில் வரல. வழக்கம் போல் உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடுது. 50 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ரைட் சைடு உங்களுக்கு ஃபியூல் போடுற ஆப்ஷன் வருது. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். 385 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருது. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வைஸ் மாறும். இந்த 60/40 ஸ்ப்ளிட் அப் சீட்டும் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரைவும் உங்களுக்கு வந்துடுது. பின்னாடி உங்களுக்கு இன்ஃபினிட்டி டெயில் லேம்பும் வருது. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, புதுசாகவும் இருக்குது. நல்ல டீட்டெயிலிங்கான உங்களுக்கு கிளஸ்டர் வருது. உங்களுக்கு இது 10 inch இன்ஃபோடைன்மெண்ட்டும் வருது. உங்களுக்கு அஸ் யூஷுவல் மற்றதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு உள்ள இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் இங்கே. அதே மாதிரி உங்களுக்கு ஏசி இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன் ஸ்பீடு இதெல்லாம். அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷனும் இங்கே வருது. பென்ட்ரைவ் ஆப்ஷனு, சார்ஜ் போடுற ஆப்ஷனு அதுவும் உங்களுக்கு வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வருது. அதில் ஸ்லைடிங் ஆப்ஷனும் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸ்டேரிங் அஸ் யூஷுவல் உங்களுக்கு Volkswagen ஸ்டேரிங் நல்லா கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருந்தாலும் நல்லா ஹேண்டியாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வருது. இதில் விசிபிலிட்டியும் உங்களுக்கு ஒரு 90% நல்லா இருக்குது. உங்களுக்கு பேனாராமிக் சன்ரூஃபும் வருது. உங்களுக்கு ஃபுல்லாக ரியர் சீட்டு வரையே வருது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதான் ஓப்பன் பண்ணல. பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு. இப்போ ட்ரைவ் மோடு வந்துருச்சு. நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமு நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு ஒரு 8 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டரு, ஒரு பெட்ரோல் வேரியன்ட் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரைவ் பண்ணுறேன். இது
சொல்கிற மாதிரி தான், ரொம்ப நல்லா தான் இருக்குது 8 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்ரு. நிறைய பேர் வந்து Volkswagen ஸ்கோடா போகிறது அந்த டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு ஃபன் டு டிரைவாக இருக்கும். அது என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. கட் பண்ணுறதுலாம் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியுது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரோல் ஓவர் கொஞ்சம் இருக்குது, பாடி ரோல் ஓவர் கொஞ்சம் இருக்குது. நல்லா ரீசென்டர் ஆகுது. ரேடியஸ் 5.5 அந்த ரேஞ்சில் இருக்கு இந்த வெஹிக்கிளில். சைடு மிரரு வந்து ரொம்ப விசிபிலிட்டி நல்லா இருக்குது, ரொம்ப ப்ராடாக இருக்குது. அது எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்சிருக்குது. பிரேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக்கும் நல்லா உங்களுக்கு டார்க் இமீடியட்டாக கிடைக்குது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில். எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மோடு இதுலலாம் வந்து நீங்கள் இந்த ஓவர்டேக் பண்ணுறப்ப எடுத்துக்கிடலாம். சஸ்பென்ஷனும் ஓரளவு நல்லா இருக்கு உங்களுக்கு. 100 நம்ம ரீச் பண்ணிட்டோம். 100 ஸ்போர்ட்ஸ் மோடு திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோடு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கார்னரிங் வருது. கட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக கட் பண்ண முடியுது நம்மளால். லைட்டாக இன்ஜின் நாய்ஸ் உள்ளே கேட்குது. 100 அசால்ட்டாக ரீச் பண்ணிட்டோம். 110 ரீச் பண்ணிட்டோம். நம்ம வெஹிக்கிள் வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஃபன் டு டிரைவும் கொடுக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி Volkswagen ஸ்கோடாலாம் வந்து அதனால தான் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. அதை நம்ம டிரைவிங்கில் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஃபஸ்ட் டைமு நான் ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்ரு ஓட்டுறேன். நல்ல ஒரு ஃபன் டு டிரைவ் நமக்கு கொடுக்குது இந்த வெஹிக்கிள். நீங்களும் இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நம்ம ரியர் சீட்டில் உட்காந்து பார்க்கலாம். ஈஸியாக நம்ம உள்ளே வரலாம். ஹைட்டு நான் 6 ஃபீட் இருக்கேன், ஓரளவு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சீட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக லெக் ரூம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆனால் ஸ்பேஸ் லெக் ரூமில் கொஞ்சம் இது இல்லை, பட் ஆனால் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் பார்க்கலாம் அதில். ரியர் சீட் நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுது, 2 கப் ஹோல்டரும் வந்துடுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளோட வித்து பார்த்தீங்கன்னா 1760 mm. இந்த சீட்டில் வந்துட்டு நீங்கள் 2 பேர் நல்ல வெல் பில்டானவங்களும் ஒரு சைல்டு உட்கார வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரியர் ஏசியும் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி சார்ஜிங் போர்ட் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ரியர் ஏசி த்ரோவும் நல்லா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சீட் பாக்கெட் கொடுக்குறாங்க. மொபைல் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறலாம். அந்த சீட்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த வெஹிக்கிளில் 3 ஸ்டெப் டோர் இருக்குன்றாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஸ்டெப்பு. ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் ஈஸியாக இதிலே ஓப்பன் பண்ணிட்டு இறங்கிடலாம். இது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஸ்டெப்பு. மொத்தம் 3 ஸ்டெப்பு. அது அப்படியே உங்களுக்கு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகி அப்படியே நிற்கும். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இந்த வெஹிக்கிளில். தட்டு எஃபெக்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் காரு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது ரியர் சீட்லேயும் உட்காந்து பாருங்கள். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு வந்து Volkswagenல வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. Volkswagen
இந்தியா வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் வந்து சர்வீஸ் காஸ்ட் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 15,000க்கு. அதே மாதிரி 1 இயர் கிராஸ் பண்ணாலும் 15,000 நீங்கள் சர்வீஸ் காஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனியாக பேக்கேஜ் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு காஸ்ட்டு சேவிங் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரியர் சீட் சஸ்பென்ஷன் பார்க்கலாம். ரியர் சீட்டு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு 6 ஃபீட் இருந்தாலும் கொஞ்சம் தலை கொஞ்சம் இடிக்காமல் தான் இருக்குது டிரைவிங் பண்ணும்போது ரியர் சீட்டில். அதேமாதிரி ரியர் சீட்டில் கொஞ்சம் ஒரு 1 ஸ்டெப்பாவது ரெக்லைன் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே அரவுண்டு 8 to 10 கொடுக்கும். ஹைவேல ஒரு ரொம்ப லீகல் ஸ்பீடில் ஒரு 80 to 100 ஓட்டுறீங்கன்னா ஒரு 17 வரை எடுக்கலாம், 16 to 17 வரை எடுக்கலாம். ஆனால் சிட்டிக்குள்ளே இந்த ரேஞ்சு தான் கொடுக்கும், 8 to 10. இந்த வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் Volkswagen Taycanல பார்த்தீங்கன்னா 13,80,000 எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் ஆஃப் த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,20,000 வரையா வருது எக்ஸோரூம் ப்ரைஸு. ஆன் ரோடு டிபெண்ட்ஸ் அப்பான் த சிட்டி ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். செக்மெண்ட் வைஸ் உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிளை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள், ரியர் சீட்லேயும் உட்காந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.